தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ள நிலையில் நாளை தீபாவளி தினத்தன்று எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு மழை பெய்யும் என்பது குறித்து பேச தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம். வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமா இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. நாளை தீபாவளி தினம் எப்படி இருக்க போகுது? குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு கடந்த சில நாட்களாகவே தென் மாவட்டங்கள்ல தீவிரமான மழைப்பொழிவை பார்த்தோம். இந்த சூழல்ல தீபாவளி தினத்தன்று அதிகாலை காலை நேரத்துல கடலோர மாவட்டங்கள்லயும் பிற்பகல் மாலை நேரத்துல உள் மாவட்டங்கள்லயும் ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மிக கனமழையோ அல்லது தொடர்மழையாகவோ இருக்காது. ஒரு 20 முதல் 30 நிமிடங்கள் ஆங்காங்கே பதிவாவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இதன் காரணமா தீபாவளி கொண்டாட்டங்கள்ல பெரிதாக பாதிப்பை ஏற்படாது. அதே சமயத்துல நம்ம தீபாவளி கொண்டாட்டங்கள் முடிந்த பிறகு 20ஆம் தேதி நள்ளிரவு முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. தென்கிழக்கு வங்கக்கடங்கள்ல ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதா தெரிவித்திருக்கிறாங்க. அது அடுத்த 48 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெறுவதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. சோ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது? இது எங்க உருவாகும்? இது புயலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? குறிப்பா பார்த்தோம்னா இந்த நமக்கு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் அக்டோபர் 21ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு மிக சாதகமான சூழலும் தென்படுகிறது. இதன் காரணமாக அக்டோபர் 21ஆம் தேதி அதிகாலை முதலே தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். குறிப்பா அக்டோபர் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழையின் 2ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆழ்கடல்ல இருக்கக்கூடியவங்க 21ஆம் தேதிக்குள்ள உடனடியாக கரைக்கு திரும்பணும்னு சொல்லியிருக்காங்க. சோ மீனவர்களுக்கான எச்சரிக்கை எப்படி இருக்கும்? இது புயலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இதனுடைய நகர்வு எப்படி இருக்க போகுது? இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வு குறிப்பா பார்த்தோம்னா இப்ப நமக்கு அக்டோபர் 21ஆம் தேதி தாழ்வு பகுதி உருவாகுது. அது அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்தளவிற்கு நமக்கு வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக நெல்லூருக்கும் சென்னை கோவளத்திற்கும் இடையே சென்னைக்கு வடக்கே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. அதே சமயத்தில் வடகிழக்கு பருவமழை வடகோடி மாவட்டங்கள்ல தீவிரமடைவதற்கான சாதக சூழலை ஏற்படுத்தும். குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் நம்ம அக்டோபர் 22, 21, 22, 23 ஆகிய தேதிகளில் பருவமழை தீவிரமடைவதை எதிர்பார்க்கலாம். குறிப்பா 22, 23 ஆகிய தேதிகளில் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும். கடலோரத்தின் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் கடலோரத்தில் ஓரிரு இடங்களில் அதீத கனமழையும் அக்டோபர் 22, 23 தேதிகளில் எதிர்பார்க்கலாம். இந்த அதீத கனமழை என்பது பரவலாக பெய்யாது. அதனால மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வாய்ப்புகள் இல்ல. அதே சமயத்தில் வடகிழக்கு பருவமழை சென்னையில் தீவிரமடைவதற்கான சாதக சூழலை இந்த தாழ்வு மண்டலம் ஏற்படுத்தும். இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பிலிருந்தே இந்த டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த பகுதிகளில் ஆங்காங்கே கனமழை விட்டு விட்டு பெய்யுது. நெற்பயிரெல்லாம் நம்ம சேதம் அடைஞ்சதை பார்க்க முடிந்தது. சோ இனி வரக்கூடிய இந்த நாட்கள் அந்த டெல்டா மாவட்டங்கள்ல எப்படி இருக்க போகுது? டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு அக்டோபர் 21, 22 ஆகிய 2 நாட்கள் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் அறுவடை பணிகளை முடிக்காத விவசாயிகள் அக்டோபர் 23ஆம் தேதி வாக்குல இந்த தாழ்வு மண்டலம் சென்னையை நோக்கி நகரும் போது காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழை படிப்படியாக குறையும். அப்படி பார்த்தா அக்டோபர் 23ஆம் தேதி முதல் டெல்டா மாவட்டங்களில் மழை குறைவதற்கான சாதக சூழல் தென்படுகிறது. வடகிழக்கு பருவமழை அப்படின்னாலே சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களோடு சேர்ந்த மக்களுக்கு ஒரு பயம் ஆக்சுவலா இருக்கு. மழை நம்ம தேங்கக்கூடிய மழை நீரால. சோ 21 கனமழை தொடங்கும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. 23ஆம் தேதி சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் எப்படி இருக்க போகுது? திருவள்ளூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு அக்டோபர் 21ஆம் தேதி அதிகாலை முதலே மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். இது குறிப்பாக அக்டோபர் 22, 23 ஆகிய தேதிகளில் மிக கனமழைக்கும் கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த தாழ்வு மண்டலம் மிக நமக்கு அருகில் வரும் அப்படிங்கிறதுனால இதன் காரணமா நமக்கு பரவலா வடகிழக்கு பருவமழை சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோவை, நீலகிரி, தேனி, தென் மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள் எப்படி இருக்க போகுது? தென் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு அக்டோபர் 21ஆம் தேதி பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம். இந்த தாழ்வு மண்டலம் வட தமிழகத்தை நோக்கி நகரும் போது மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு படிப்படியாக குறையும். அதே சமயத்தில் இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களுக்கு. பொதுவாகவே வடகிழக்கு பருவமழை இயல்பை விட கூடுதலாக பதிவாகும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாங்க. தொடங்கிய ஒரு சில நாட்களிலேயே தமிழ்நாடு முழுவதுமே உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல கனமுதல் மிக கனமழை பெய்து வருது. சோ இந்த வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகுது இந்த சீசன்?
ஒட்டுமொத்தமா பார்த்தா நம்ம வந்து இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்று வரை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 14 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு. இது இயல்பை விட 58% அதிகம். மிச்சம் எஞ்சிய நாட்கள்லயும் நமக்கு வந்து இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல 60 சென்டிமீட்டருக்கு மேல தமிழகத்தில் மழைப்பொழிவு பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது. பருவமழை தீவிரமடைந்துருச்சு. பள்ளிகள், கல்லூரிகள் எந்தெந்த மாவட்டங்கள்ல எப்போது விடுமுறையை எதிர்பார்க்கலாம் நம்ம? குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு அக்டோபர் 21ஆம் தேதி முதலே மழை படிப்படியாக தீவிரமடையும். இருந்த போதிலும் பொது விடுமுறையா பார்க்கப்படுது. அக்டோபர் 22, 23 ஆகிய தேதிகளில் வடகோடி மாவட்டங்கள்ல குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடும் அளவிற்கான ஒரு கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக பள்ளி கல்லூரிகள் விடுமுறையை இனி வரக்கூடிய வாரங்கள்ல அடிக்கடி நம்ம எதிர்பார்க்கலாம். மழை தொடர்பாகவும் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்பாகவும் தெளிவாக விவரிச்சிருந்தீங்க. நன்றி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் வீரகுமார்.